கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்நியன் என்ற தலைப்பில் ஆவியானவர் என்னை மறுத்து பேசும்படியாக ஆவியானவர் பேசணும். அந்நியங்க ஒரு தலைப்பில் எரேமியா 30:8 அந்நாளில் நான் அவன் ஒரு கழுத்து மேல் அருளி உடைத்து அறுப்பேன் என்று சேனிங்க சொல்கிறார். அந்நியர் எலி அவனை அந்நியர் அணிக்கொள்ளவில்லை. இப்போ இதுவரையும் நீங்கள் பிறந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து இருக்கலாம். உங்களுக்கு தெரியாதபடி அந்நியன் வருவான், சொல்லிட்டா வருவான், சொல்லாமலே வருவான். வருவான் அந்நியன். யோபுக்கிட்ட அந்நியன் வந்தான் இல்லையா? யோபு சந்தோஷமாக இருக்கு, அவனுக்கு பிடிக்கல. யோபு அவனுக்கு பிள்ளைகளை அழைத்து அதிகாலை வழியிலே லக்கத்தின்படி ஜெபம் பண்ணுவானா. என் பிள்ளைகள் ஏதாவது தேவனுக்குறமாக பாவம் செய்திருந்தால் மன்னிக்கும்படி அப்படி ஜெபம் பண்ணுவான். இன்றைக்கி அநேக யோபை போல பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சில குடும்பம் இருக்கலாம், உலகமும் இல்லை. அந்த யோபுவே இந்த அண்ணன் வந்து சோதிக்க வந்தான். சோதிச்சா அந்நியன் வந்துட்டா இல்லையா? ஆண்டு சொல்கிறார் அந்த அந்நியனை குறித்து, அவன் ஜீவனை எடுக்க அனுமதி கொடுக்கல. ஆனாலும் ஒரு சரீரத்தை அதிகமாக சோதித்தான். ஏதோ சொல்லுகிறது சோதித்தான் என்றால் அப்படி சோதித்தனால்தான் அவன் யோபுடைய சரீரம் செத்து தான் இருந்தது. பருக்கள் நிறைந்தவனாய் யோபை குறித்து தேவன் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன் யோபுன்னு சொல்கிறார். என் மீட்பரை அந்நியர் கண்களால் அல்ல சொந்த கண்ணால் காண்பேன் சாட்சி கொடுக்கிறார். அந்த யோபையே சாத்தா வந்து சோதித்தா. யோபு தன் சிதை காட்சி விட்டு திரையிருப்பை நீங்கப்பட்டது. இன்றைக்கி நாமெல்லாம் அவங்க சிதைகளுக்காக சிலையை ஜெபிக்கல, அவங்க வீட்டுக்கு நல்லா சாப்பிடுவோம், எதாவது கிடைக்கணும் வாங்குவோம். ஆனால் அவங்களுக்கு மேலே பாரம் கிடையாது. நிறைய சாப்பாடு போடுறாங்களா, பிரியாணி போடுறாங்களா, ஸ்வீட்டு பழம் அதெல்லாம் நல்லதும் போகும். அவங்களுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? பிரசங்கில பல்லுள்ள ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அநேக நாட்களுக்கு பலன் கொடுக்குமா. அவங்களுக்கு நன்மை வருதோ நமக்கு நன்மை வரையிலையோ நாம் என்ன செய்யணும்? ஆகாரத்தை தண்ணி மேல் போடணும், நான் ஜெபிக்கணும், அது அநேக நாட்கள் பலன் கிடைக்கும் வேத சொல்லுகிறது. ஆனால் யோபு பக்தன் சிறைவதற்காக செபித்தான். செபிக்கும் பொழுது அவள் சிறையிருப்பு தன்னாலே போயிட்டு. நமக்காக தான் ஜெபிப்போம், நமக்கே ஜெபிக்கிறது கிடையாது, ஏன்னா ஜெபிக்கிறது கிடையாது. அப்படி தான் உலகம் இருக்குது. அதுதான் உலகம் மேலாக போய் அப்படி கீழாக போயிட்டு இருக்கு. அதான் நம்ம அந்த யோபு தன் இந்த சூழ்நிலையிலே பருக்கள் நிறைந்தவனாய் தோலெல்லாம் அழுகி போயிருந்த போயிலும் கெட்டு போயிருந்தும் அவன் உத்தமத்தில் இருந்தான், உண்மையாக இருந்தான், ஜெபத்தில் தரித்து இருந்தான். யோபு மனைவிக்கிட்ட வந்தான். அவங்கள சாத்தான் வந்து யோகிட்ட வந்து சொல்கிறாள், யோபு மனைவிக்குள்ள சாத்தான் வந்துட்டான். யூதாஸ்கள் வந்த மாதிரி, நீர் என்ன எனக்கு உத்தமத்தை நிற்கிறன்ன, தேவனை தூசித்து தீவனை விடு. இதான அநேக குடும்பம் சொல்லுவாங்க. ஒரு செழிப்பாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? என் கணவர் நல்லவர், மனைவி சொல்லும் கணவர் மனைவி நல்லம்பாங்க. கொஞ்சம் குறைபாடு வந்த உடனே அங்கே பெரிய புறாப்பழம் வந்துடும். எல்லா வீடுகளிலும் இருக்குது. அதே போல் அவன் சொன்ன, பைத்தியக்காரி, நீ தேவன் சுற்றி இவனை விடுறாரு. இதுவரையும் அவருடைய சமத்தை எல்லா ஆசையும் பெற்றுக்கொண்டேன், நாமும் அதுக்கு மறுதை அவன் வந்து சொல்லலை. அவரோட சாத்தான் வந்து சொல்லிச்சு. ஆனால் அவன் உத்தமத்தை இருந்தான், உண்மையாக இருந்தான், நேர்மையாக இருந்தான், பருக்கள் நிறைந்து போட்டு எடுத்து சுரண்டிக்கிட்டு தான் இருந்தான். அந்த நேரத்தில் தான் யோபு மனைவி அந்த கிட்ட வந்து இப்படி நீ என்ன நீ உத்தமத்தில் இருக்க தூச்சி விட அவன் அது இல்லை. அப்போ தான் அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களால் அல்ல
நான் சொந்த கண்ணால் காண்பேன் என்று சொல்கிறான். அவன் யோபு அந்த அந்நியனுக்கு இடம் கொடுக்கல. யோபுடைய மனைவி அந்நியனுக்கு இடம் கொடுத்தாள், யோபு கொடுக்கலையே. அவன் உத்தமத்தான் சாட்சியாக இருந்தான். இந்த சூழ்நிலையிலும் அவன் சிநேகிதருக்காக செபித்தான். இதனால் யோபுனுடைய சிறையிருப்பு தன்னாலே ஓடிட்டு. என்ன ஒரு அந்நியனை பார்க்கலாம். ஆதியாகமத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்று ஆதாமை உருவாக்கினார், ஏவாளையும் உருவாக்கினார். அது என்ன சொன்னார்? அவருடைய சாயலாகவே ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். அவருடைய சாயலாக. அவங்கள சொன்னார், ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்தில் அவர் கொண்டு வச்சார். ஆசீர்வதிக்க தோட்டத்தில் கொண்டு வச்சார். அங்கே எல்லா நதியும் பாயுது. பொண்ணு வெள்ளி வைடூரியம் என்னென்ன இருக்கோ உலகத்தை எல்லாம் இந்த தோட்டம் விளையுது. கொண்டு ஆதாம் எவ்வளோ வச்சார். ஆனால் என்ன சொன்னார்னா, ஏசப்பா இந்த விழுத்துல எல்லா கனி சாப்பிடலாம், ஒரு கனி மட்டும் நீங்கள் சாப்பிடாதுங்க. ஏன்னு ஆதாமும் சொன்னார், ஏவாளுக்கு சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு ஏவாளுக்கு என்னென்னா, அந்த கனி பார்க்க அழகாகவும் இச்சிக்கத்தக்கதாகவும் இருந்தது. பார்க்க அழகாகவும் இச்சிக்கத்தக்கமாய் இருந்தது அந்த கனி. இவளுக்கு ஒரு ஆசை வந்துட்டு. நிறைய பேர் திருமணத்துக்கு வாக்குள்ள பெண்ணு பார்க்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பொண்ணு கருப்பு பொண்ணு, நான் சிவப்பு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கு தாங்க சொல்லி பெண்ணை காட்டுவாங்க. ஏன்னா தேவனுக்கு பயப்படாத ஜனம், புத்தி இல்லாத ஜனம், ஏன்னா கலர் தான் நினைப்பாங்க. அதே பார்த்தா இச்சிக்கத்தாங்க. அப்படி இச்சை தான் உலகத்தில் இருக்குது. திருமண காரியம் இச்சை தான். எப்படி தெளிலால் சிம்சோன் இச்சைக்கு தானே விழுந்தான், அதே போல் இச்சிக்கத்தக்க இருந்தது. ஒன்றா பார்த்தால் ஏவாள் அந்த கனியை அறுத்து அவளும் சாப்பிட்டு ஆதாம் கொடுத்தாள். அப்போ தான் இவங்க பாவத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியலை. இச்சை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, உடம்படிக்கையை மீறி அதை பார்க்க அழகாக இருந்தது. இதே தான் திருமண காரியத்தில் நான் பல திருமண குடும்பங்கள் வருவாங்க. அதே பண்ணி கருப்புங்கய்யா, இது அழகாக இருக்குது தெரியுமா, நல்லா படிச்சிருக்கு. நல்ல கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நாட்கள் அங்கே பிரிவினை வந்துடும், டைவர்ஸ். காரணம் தேனு கீழ்ப்படியாத ஜனங்கள் இச்சைக்குள்ளே விழுந்துட்டார்கள். வந்து இச்சைகள் விழுந்துட்டாங்க. அதே போல தான் இங்கே அந்நியன் வந்துட்டான். ஏதான் தோட்டத்தில் ஏவாழ்த்தையும் அது அந்நியன் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலை, அந்நியனுக்கு பிடிக்கலை, தாத்தாவுக்கு பிடிக்கலை. இங்கே வெளியாட்டுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ இந்த கனியை அறு, பூசி, நீ பூசிங்கிறது. இது ஆண்டவர் சொன்னாரோ, இதை அறுக்கக்கூடாது, பூசிக்கூடாது, அதை பார்க்காத, நான் சொல்லிக்கல். எல்லா வீடு தேடி வருவான் தாத்தா. நீங்கள் போண்டா, அவன் தேடி வருவான். ஒரு உள்ளத்தையும் தேடி வருவான், எல்லா போல விதைப்பான். அப்படி தான் ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்க தோட்டம், பொண்ணு வெள்ளி எல்லாம் விளையக்கூடிய தோட்டம், ஏதேன் தோட்டம். அதிலேருந்து வெளியேற்றப்படுற அந்த அந்நியனுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. அந்நியனுக்கு இடம் கொடுக்க தோட்டத்து வெளியே வந்துட்டாங்க. அதில் வந்து நெட்டி வேறு சிந்தப்படியாக அவன் வேலை செய்தான். அவளுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வளோ என்றால் நீ வேதனையோடு பிள்ளை பெறுவான்னார். காரணம் தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் தான் உலகத்தில் இன்றைக்கி கஷ்டம் வந்தது. இதை யார் முன்ன அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி, அது ஒப்பு கொடுக்காதபடி இருந்து அநேக அந்நியமான காரியங்கள், ஆண்டு விருப்பப்படாத காரியத்தை செய்து விழுந்து போகிறாங்க. வீடு கட்டப்படலை, வீடு நொறுங்கப்பட்டுட்டு, வீடு அழிக்கப்பட்டது, எல்லா ஆசுவாத்தையும் இழந்து தத்தளிக்கிறாங்க. அது முக்கியம் இல்லை. இங்கே வேத்து சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் எலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே வாசி பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அதுக்குள்ளே லாவி தேவனாயிருப்பேன், என் ஜனமாயிருப்பாய் என்று சொன்னபடி தேவனுடைய ஆலயம் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய இடங்களில் திருமண காரியத்தில் யாராக இருந்தால் 500 சவரம் போடுறேன்ட்டா போதும், பெரிய பங்களா கட்டி வாங்கி தரேன்ட்டா போதும், நிறைய வாகனம் வாங்கி தரேன், உங்களை நான் பாலாக்கப்படி தலையாக்கிடுவேன் என்ன ஒன்று சொல்லுவாங்கன்னா, எங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிழைக்கப்படாதிருப்பதாக பிழைச்சி இணைச்சிடுவாங்க திரும்ப காலத்தில். அது யாராக இருந்தால் அஞ்சு பணம் வந்தால் போதும், பெரிய வங்களா வந்தால் போதும், கார் வந்தாலும் வைரூரி வந்தால் போதும் நடத்திடுவாங்க. கடைசியில் அங்கே யார் வரா? அந்நியன் வந்துட்டான். அங்கே ஏசு வர மாட்டார், பெரிய பிளான் நடக்கலாம், அங்கே ஏசு வர மாட்டார், அங்கே ஆவியான் வர மாட்டார். அங்கே யார் வந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு சாத்தான் தான் வருவான். அதனால தான் அநேக குடும்பங்கள் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் சுயமாக, சுய இச்சைக்காக, சுய மாம்சத்துக்காக ஆண்டு பிரிமில்லாத காரியத்தை செய்து கடன் பண்ணி வாழ முடியாது, இப்படி பிரிந்து போகிற அந்நியனுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவன் அந்த அந்நியன் வரும்போது அங்கே என்னது? சாபம் வருது, பாவம் வருது, பிரச்சாரம் வருது. இதை அறியாமல் இருக்காரு. அதுதான் அந்நிய நுகத்தில் நினைக்கக்கூடாது. உலகத்தை கொடுத்தா கூட அந்நிய நுகத்தை அழைக்கக்கூடாது, ஏழுகளை கொடுத்தா கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்கள் என்ன, ரெபே ஈசாக்கு ரெபேக்கு திருமணம் மாதிரி நடக்கலாம். அது இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் தேவைங்கள், இந்த ஊழியத்துக்கு அது ஊழிய ஜெபம் பண்ணுங்க. ஏகப்பட்டால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உற்சாக காணிக்கு தாங்குங்க. அதே போல் ஒரு அதிகாலை சேபத்துக்கு பல 7 கடவுள் ஆத்மாவுக்கு ஜெயித்து ஆசிரியத்தை சொல்கிறேன். உபாசபத்துக்கும் ஆத்மா ஆசிரியத்தை முக்கியம். உங்களுடைய ஜெபம் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க, ஆசிரியத்தை பெறுங்க. கர்த்தரே உங்களை ஆசீர்வாதம். ஆமே ஆமே. அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் 30வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை விழா நாள் 2/10/2024 புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியம் எண் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், சென்னை 53. துதி ஆராதனை சுவிசேஷகர் டி. செல்வன் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்க தரிசனம் மற்றும் சுகம் அளிக்கும் வரத்தை பெற்ற தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். சபை பாகுபாடின்றி அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 0442574550, 0442574551, செல்போன் 9383344445. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71
மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.